கர்த்தருக்கு மகிமை. பிரேஸ் தி லார்ட். நான் உங்கள் முகமுடி. தொடர்ந்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம கடந்து இருக்கிறோம். அதுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறோம். கிருஷ்ணமாதி எப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக தெளிவாக நம்ம அதை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். தெளிவும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கும்படி, அதே போல் வசனங்களை புரிந்து கொள்ள புரியாதவங்களுக்கு இது எடுத்து சொல்ல கிருபை செய்யுங்க சுவாமி. நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆதியாகமத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டபடி அதை தெரிந்து விட்டு விடாதபடிக்கு மற்றவங்களுக்கும் நாங்கள் பயன்படுத்தி சொல்ல வேண்டும் சுவாமி. நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் நம்ம வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பாருங்க, நிர்வாணியாக இருந்தும் அவங்க வெட்கப்படாமல் இருந்தாங்களாம். இங்கே பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஆதாமுக்கு அவனை நித்திரை வர வைத்து அவன் விலா எலும்புலேருந்து ஒரு ஸ்ரீயை உருவாக்கினார். அந்த ஸ்ரீக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? ஏவாள். இந்த பேர் வச்சிட்டாரு. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. மனைவிக்கு பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அதுக்கும் நம் ஜெபிக்க வேண்டும். நம் குடும்பத்தாரும் மனுஷனும் மனுஷியும் ஒன்று, ஒரே சரீரம் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அதே போல் அவங்க உண்டாக்குறது என்ன சொல்கிறாங்க? அவங்க அங்கே அப்படியே பாருங்கள், அப்படியே சொல்லிட்டார் அவர். தாயும் தந்தையும் பிரிந்து இவங்க கணவன் மனைவியாக இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க விஷயம் இது. கணவன் மனைவியும் ஒன்றா இருக்கணுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆகி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்களுக்காக தினந்தோறும் நீங்களும் நாங்களும் ஜெபிக்கணும். கண்டிப்பாக அவங்கள ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஜெபிக்கணும். நம் குடும்பத்தார்களும் ஜெபிக்கணும். நம் சரீரம், நானும் என் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரை துதித்து கொள்ள வேண்டும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து சில காரியங்களை செய்யணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம